தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய 4த் ரவுண்டு ரிசல்ட் அப்படின்றது நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நானும் கொஞ்சம் வெளியில இருந்ததுனால உங்களால உடனே வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்டோட டீட்டெயில சொல்ல முடியல. பட் எனவே வந்து இன்னைக்கு உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு குடுக்குறேன். கவர்ன்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இது இல்லாம வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதே நேரத்தில மேனேஜ்மென்ட் கோட்டா இது எல்லாத்துலயுமே வந்து கட் ஆஃப் இந்த 4த் ரவுண்ட்ல எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மிக முக்கியமா 2026ல நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வருடம் இருக்கிற இந்த கட் ஆஃப்ப பத்தி நீங்களும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாம இன்னும் எந்த அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பா ஏற்படும். ஸோ அதனால இந்த வீடியோவ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு இந்த மாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த 4த் ரவுண்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி, நீங்க இந்த 4த் ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ, அவர்களுக்கு அ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பா வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா, ரொம்ப முக்கியமான கடைசி கட்டத்தில அவங்க வந்து எடுத்திருப்பாங்க சீட்டு. இந்த மாணவர்கள் இப்ப சீட்டு கிடைத்த மாணவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபுல்லா அலாட்மெண்ட் ஆர்டர நீங்க டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதற்குரிய லிங்க் எல்லாமே வந்துடுச்சு. நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு 20ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அது வந்து நோட்டீஸா வந்து குடுத்துருக்காங்க. வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதனால 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு சில பேர் வெளிய வராங்களா? அல்லது ஜாயின் பண்ணாமலே விட்டுர்றாங்களா? அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. அப்படி ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அ ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கு நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 2 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி சாரி 2 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடும். இது மட்டும் இல்ல, 1 இயர்க்கு நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற ஒரு டிபார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தொந்தரவுகள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அதுலருந்து வெளியில வரமாட்டாங்க யாருமே. அதனால ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி அப்படின்றது நடக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது கிடைச்சிரும். ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா, அதையும் நீங்க நம்ப தேவையில்ல. சரி. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி இந்த வருடம் இந்த கட் ஆஃப் ஆனது எப்படி அமைஞ்சிருக்குன்றது அடுத்த வருடம் நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வருடம் எழுதி எழுதி காத்திருக்கிற மாணவர்கள், எழுதி முடிச்ச மாணவர்கள் நீங்களும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கவர்ன்மெண்ட் காலேஜ்ல 2டே 2 சீட் தான் இருந்தது ஆரம்பத்துல. கரெக்ட்டுங்களா? அதாவது 3 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்ன்மெண்ட் காலேஜ்ல 4த் ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் 2 சீட்டு பிசில 1 சீட்டும், எஸ்டில 1 சீட் மட்டும் தான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, 506 மார்க்ல வந்து பிசிக்கும், 396ல எஸ்டிக்கும் குளோஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? நீல்கிரிஸ் காலேஜ்ல பிசிக்கும், எஸ்டில இருக்கிறவங்க திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் தான். சார் ரவுண்ட் 3ல விட குறைஞ்சிருக்கா அப்படின்னா, பிசிக்கு 506ல இருந்தது ரவுண்ட் 3ல, ரவுண்ட் 4லயும் அதே 506ல இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 397ல இருந்து இது 396ஆ 1 மார்க் குறைஞ்சு வந்திருக்கு. பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல. ஆனா ரேங்க்ல வித்தியாசம் இருக்கு. நான் ரேங்க் வந்து இங்க சொல்லல. சரி. பிரைவேட் காலேஜஸ் கவர்ன்மென்ட் கோட்டா சீட். பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பிசி கேட்டகரிக்கு 467ஆ இருந்தது ரவுண்ட் 3ல. இது வந்து 461ஆ ரவுண்ட் 2ல மாறி இருக்கு. ஆ குளோஸ் ஆயிருக்கு. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் ரவுண்ட் 3ல 461ஆ இருந்தது. இப்ப 455ஆ குறைஞ்சிருக்கு. இந்திரா மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில வந்து 402ல இருந்தது. இப்ப வந்து 391ஆ வந்து மாறி இருக்கு. குறைஞ்சு வந்திருக்கு. இது வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரில இருக்கிறவங்க 394ல இருந்து 364ல இருந்து 315ஆ குறைஞ்சிருக்கு. ரவுண்ட் 4க்கு. ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு பிரைவேட் காலேஜ்ல. கவர்ன்மென்ட் கோட்டா சீட். பிரைவேட் யுனிவர்சிட்டி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பிசி கேட்டகரிக்கு சார் இப்ப ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. மத்த கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பிசிஎம் இல்ல, ஓசி இல்ல அப்படின்னா, இந்த கேட்டகரிலாம் சீட்டே இல்லாம இருந்தது. அதனால இல்ல. சரிங்களா? இப்போ பிரைவேட் யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் 5 காலேஜஸ் இருக்கு இல்லையா? பிரைவேட் யுனிவர்சிட்டி. இதுல பிசிஎம்க்கு 456 ரவுண்ட் 3ல இருந்தது. 452ஆ வந்து குறைஞ்சிருக்கு. அதேபோல பிசிஎம்ல 458 ரவுண்ட் 3ல இருந்தது. 456ஆ குறைஞ்சிருக்கு. 2 மார்க் தான் குறைஞ்சு வந்திருக்கு.
பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் எம்பிசி பொறுத்தவரைக்கும் 452 இருந்தது வந்து 446 குறைஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில 391லிருந்து 388 குறைஞ்சிருக்கு. எஸ்ஏ கேட்டகரியில 379லிருந்து 315 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பிரைவேட் யுனிவர்சிட்டி 5 பிரைவேட் யுனிவர்சிட்டி இருக்கு. அதுல வந்த மார்க். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டால நல்லாவே குறைஞ்சு தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 170 மார்க் எடுத்தவங்க கூட சீட்டு கிடைச்ச மாரி தான் இருக்கு. 150க்கே கூட சீட்டு கிடைச்சிருக்கு. சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மேனேஜ்மென்ட்ல பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. 285ல ரவுண்ட் 3யா இருந்தது 175 வரைக்குமே குறைஞ்சு வந்திருக்கு. ஸோ நந்தா மெடிக்கல் காலேஜ்ல அவங்க வந்து சீட் எடுத்திருக்காங்க. ரவுண்ட் 4ல 175 மார்க். அதே போல தெலுங்கு மைனாரிட்டில 114 இருந்தது வந்து 150 வந்து குளோசிங் மார்க் இருக்கு. இது வந்து இன்கிரீஸ் ஆகி வருது. சீட்டு ரொம்ப குறைவுன்றதுனால மேபி அப்படி நடந்திருக்கலாம். இது அருணை மெடிக்கல் காலேஜ்ல. அதே போல மலையாளம் மைனாரிட்டில வந்து இந்த 116 இருந்தது. ஆனா ரவுண்ட் 4ல மலையாள மைனாரிட்டிக்கு சீட்டே இல்லாம இருந்தது. அதனால சீட் அலாட் ஆகல. கிறிஸ்டியன் மைனாரிட்டி 175 இருந்தது. அப்படியே 175 தான் மெயின்டெயின் ஆகுது ரவுண்ட் 4க்கும். ஸோ மாதா மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மேனேஜ்மென்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும். பொதுவா மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்றது எப்பயுமே கட் ஆஃப் வந்து குறைந்து தான் வரும். ஆல் இண்டியா கோட்டால எப்படி வந்து ஒரு நம்ம வந்து யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யுனிவர்சிட்டில சீட் எடுக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு குறைவா வருமோ, அந்த அளவுக்கு அதற்கு நிகரான மதிப்பெண் வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால ரவுண்ட் 4ல வந்து குளோஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? பட் இருந்தாலுமே சீட்டு ரொம்ப குறைவு அப்படின்றதுனால, மிக குறைவா வந்ததா நமக்கு தெரியுது. அதே நேரத்தில ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ஒண்ணு நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அத எதிர்பார்க்காம ரிப்பீட் பண்றது இருந்தா ரிப்பீட் பண்றதோ, அல்லது நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க படிக்கிறது, ஃப்ரெஷ்ஷா எழுதுறது, இல்ல வேற கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றது, இந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்து, நீங்க 4 நாட்களையும் இந்த வருடத்தையும் வீணாக்காம, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன ஆக்கப் போறோம்னு நடவடிக்கை இருக்குன்னு யோசிச்சு பார்த்து, அதுல நீங்க ஜாயின் பண்றது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது, ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த மாரியான கேட்டகரில இருக்கிற மாணவர்கள்லாம் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ தொடர்ச்சியா சேனல வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.